அயோத்தி ராமர் கோயில்ல பாலராமர் சிலை பிரதிஷ்டை விழா வெகு விமர்சையா நடந்த சூழல்ல இந்த கோயில் முழுசா கட்டி முடிச்சுட்டா இப்படிதான் பிரம்மாண்டமா காட்சி அளிக்கும் அப்படின்னு இப்ப தெரிவிச்சிருக்காங்க. 5 மண்டபங்களோட 161 அடி உயரத்துல 3 தளங்களோட இந்த கோயில் பிரம்மாண்டமா காட்சி அளிக்குமா கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா. வாங்க முழுசா கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கோயில் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில பிரம்மாண்டமா கட்டப்பட்டு வரக்கூடிய ராமர் கோயில்ல பாலராமர் பிரதிஷ்டை விழா வெகு விமர்சையா நடந்து முடிஞ்சது. இந்த சிலை பிரதிஷ்டை விழாவுக்கு வந்திருந்தவங்களுக்கு ராமஜென்ம தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளை சார்பில் தீர்த்தகஷேத்திரபுரம் அப்படின்ற தற்காலிக நகரம் அமைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய பொறுப்பாளரா விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய இணை செயலாளரா இருக்க கோடீஸ்வர சர்மா அப்படின்றவர் நியமிக்கப்பட்டிருந்தாரு. அவர்தான் இந்த கோயில் கட்டுமான பணிகள் முடிவடைஞ்சிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத விளக்கி இருக்காரு. இந்த கோயில் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சோம்நாத் துவாரகா கோயில்கள் மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கா. குஜராத்தில் இருக்கக்கூடிய சோம்நாத் கோயில வடிவமைச்ச ஸ்தபதி சோம்புராவுடைய பேரன்தா இப்போ அயோத்தி ராமர் கோயிலையும் வடிவமைச்சிருக்காரா. இந்த கோயிலுடைய மொத்த பரப்பளவு 72 ஏக்கர் அப்படின்னு சொல்றாரு. இதுல தென்மேற்கு திசையில தான் இந்த கோயிலுடைய கட்டுமான பணிகள் நடந்துட்டு வருதா. இதுக்கு காரணம் ராமர் பிறந்தது தென்மேற்கு திசையில தான் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. இந்த கோயில் பாத்தீங்கன்னா 3 அடுக்குகளா கட்டப்பட்டு வருது. இதுல முதல் தளத்துல தான் இப்போ பாலராமருடைய சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இரண்டாவது தளத்துல தர்பார் மண்டபம் வரப்போகுது. அதுலதான் ராமர், சீதை, ஆஞ்சநேயர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனுடைய சிலைகள் அமைக்கப்பட போறதா சொல்றாரு. இப்படி இரண்டாவது தளத்துல தர்பார் மண்டபம் உட்பட நிர்த்தய மண்டபம், ரங்க மண்டபம், பிரார்த்தனை மண்டபம், கீர்த்தனை மண்டபம்னு மொத்தம் 5 மண்டபங்கள் இங்க கட்டப்பட்டு வரதா சொல்றாரு. இந்த கட்டுமான பணிகள் முடிவடைஞ்சிட்டா 5 மண்டபங்கள் இந்த கோயில்ல இருக்குமா. இந்த கோயிலுடைய மூல நுழைவு வாயில் கிழக்கு திசையில இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுலயும் இந்த தலைவாசல் பாத்தீங்கன்னா 32 படிகள் ஏறி வரணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த படிக்கட்டுகள்ல தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட ஏறி இந்த பிரதிஷ்டை விழால கலந்துகிட்டாரு. இது தவிர இந்த கோயிலுடைய மதில்களை ஒட்டி சூரிய பகவான், பகவதி அம்மன், விநாயகர், சிவன் சன்னதிகள் அமைய போறதாகவும் சொல்லியிருக்காரு. இப்படி எல்லா கட்டுமான பணிகளும் நிறைவடைஞ்சிட்டா இந்த கோயிலுடைய மொத்த நீளம் பாத்தீங்கன்னா 380 அடியா இருக்குமா. இதனுடைய அகலம் 250 அடியா இருக்குமா. 3 தளங்களோட இதனுடைய உயரம் 161 அடியா இருக்கும் அப்படின்னு இவர் சொல்றாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.